Hello students, welcome back to our channel Monakara Sirier. இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard mathematics public examinationக்கான original question paper தான் பார்க்க போறோம். So public exam போறதுக்கு முன்னாடி இந்த question paper கூடிய 1 mark, 2 mark, 5 mark, graph geometry எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மானக்கரா சீரியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துருப்பாங்க. 1 மார்க் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு 1 மார்க் ஆன்சர் கீ தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறேன்னா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65 மற்றும் 117 மீபேவாவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எண்ணில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இந்த 1 மார்க்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு பொறுத்த வரைக்கும் மீபேவா எண்ணில் கே உடைய மதிப்பை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபோர்த்து கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு வர்க்கமற்ற அதனுடைய பின்னூற்றில் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 6th 1 மார்க் பார்க்கலாம். இதில் x² + 4x + 4 என்ற இருபடி பல்லுறுப்புக்கோவை எக்ஸ் அச்சு கோடு வெட்டும் புள்ளிகளோட எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 6வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதுவும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இருசம பக்க முக்கோணம். இந்த 7வது வினாவுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 7த்துக்கு ஆப்ஷன் டி. 5√3 cm தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8th 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 8த்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏசியோடைய நீளம் லென்த் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 4 சென்டிமீட்டர். கீ ஆன்சர் கீழே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 பார்க்கலாம். 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 9th 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ 9த்துக்கு ஆப்ஷன் சி 9 ஆன்சரு. 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ கோட்டோடைய சாய்வு 10வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தோட உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரிலேருந்து 45 டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈக்குவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டான ஆன்சர் வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 11க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 43.92 மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12வது கொஸ்டின் 6 அலகுகளுடைய ஆரம். அப்போ 12வது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 4/r² சதுர அலகுகள் 4/r² யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 வந்து பார்க்கலாம். ஸோ 13க்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஒரு உருளையின் ஆரம் 2 மடங்கானால் உருவாக்கப்பட்ட உருளையின் புதிய கன அளவு கொடுக்கப்பட்டுள்ள உருளையின் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். 3 அப்படி இல்லைனா 4. ஸோ இது நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ 13வதுக்கு ஆப்ஷன் பியும் கரெக்டு தான், ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். 3 or 4. 14வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14 பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு இந்த 1 மார்க் வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ 14க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க் கம்பல்சரி, கிராப் ஜாமெண்ட்ரி எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. பின்வரும் கோவைகளில் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க. அடுத்து படத்தின் இருசம வெட்டியை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே 5 மார்க் கொஷின்லாம் இருக்குது. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? The 2 coins are tossed together. What is probability getting different pairs of in coin? ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி 5 மார்க் சம் இருக்குது. 5 மார்க் சம்லாம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு, கிராப் ஜாமெண்ட்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேல்ஸ் தியரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானக்கரா சீரியல் யூடியூப் சேனல். இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய கிராப் ஜாமெண்ட்ரியும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ, இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீயும் ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்க, எப்படி கீ
ப்ரிப்பேர் பண்ணுறாங்க 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் மார்க் 2 மார்க் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக எழுதுனாலே போதும். 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷன் கேம்பில் மேக்ஸ் பேப்பர் எடிஷன் பண்ணுற ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காத வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சரோட நம்ம தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் 1 மார்க்லேருந்து கிராப் ஜாமெட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கான நான் கீ ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வரதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்குலாம் வந்து எப்படி ஒரு மார்க் கொடுக்குறாங்க ஸ்டெப் மார்க் 5 மார்க்கில் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிராப் ஜாமெட்ரிக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்க்யூ.